எப்படியாவது அந்த முருகப்பெருமான பார்த்துறணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, நாங்க ஈரோட்லருந்து சென்னிமலைக்கு பஸ் ஏறிட்டோம். அந்த சென்னிமலைக்கு போய் சேரும்பொழுது பார்த்தீங்கன்னா, 7:40 கிட்டத்தட்ட 7:40. அப்போ எங்களுக்கு வழி தெரியல. சென்னிமலைக்கு எப்படி போகணும்? மலை எப்படி போகணும்னு கேட்கும்பொழுது, அங்க ஒருத்தர் சொல்றாரு, "இந்த நேரத்துக்கு நீங்க எப்படி போறீங்க? கோயில் மூடிட்டுருப்பாங்க." அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா இருந்தாலும் மனசுக்குள்ள முருகன தரிசிக்கணுன்ற ஒரு வேட்கை. அதனால அதுவும் என்ன மலை ஏறி வேற மலை போணும். ஏறி வேணா போணும். போன உடனே பார்க்குற தெய்வம்லாம் இல்ல. எங்களுக்கு தெரியாது. இந்த மலை பெரிய மலைன்னுலாம் தெரியாது. ஏதோ மலை குன்றுல இருப்பான்னு நெனச்சோம். ஆனா, அது கொஞ்சம் பெரிய மலை தான். இருந்தாலும் எங்களோட பேக்கோட மூட்டையெல்லாம் சுமந்துக்கிட்டு ஓடுறோம். எப்படியாவது முருகன பார்த்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா 8 மணிக்கு நாங்க வந்து உச்சிய போய் சேர்றோம். ம். ஓடி போயிட்டு. அங்க பார்த்தீங்கன்னா, முருகனுக்கு ஸ்க்ரீன் போட்டு வச்சிருக்காங்க. ஐயோ! இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்து முருகப்பெருமான பார்க்காம போயிட்டோமே! அப்படின்ற ஒரு வேதனை வரக்கூடிய அந்த நேரத்தில அக்கம் பக்கத்துலலாம் கேட்குறோம். சாமி க்ளோஸ் பண்ணிட்டாங்களா? கோயில மூடிட்டாங்களா? இல்ல இல்லம்மா. இப்ப தான் வந்து உங்களுக்கு வந்து அர்த்த ஜாமமே நடக்குது. அப்ப பாருங்க கீழ இருக்கிறவரு இந்நேரத்துக்கு கோயில் மூடிட்டு இருக்கும்னு சொன்னாரு. ஆனா நாங்க மேல போகும்போது அப்பதான் முருகப்பெருமானுக்கு அர்த்த ஜாம பூஜையே நடக்குது. அப்பா ரொம்ப சந்தோஷம். முருகன எப்படியாவது பார்த்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி சுவாமிய